மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுக வந்து தற்கூரின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டில் 35% பேரை அவங்க திட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 35% மக்கள் வந்து அவங்க மேல கோபமா இருக்கிறாங்க. ஓட்டு வாங்கி இருக்கோம்ல, அதை சொல்றேன். 65% இருக்காங்கல்ல, அதை அந்த மேக்ஸ் மட்டும் தயவு செய்து வேணாம் சார். எல்கேஜி ஷேர் பண்ணிடுவோம் அந்த மேக்ஸ், ஓகேங்களா? நீங்க உங்க ஃப்ளாப்பி கிட்ட சொல்லிருங்க. எல்ஓபி ஃப்ளாப், எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன், எஃப்எல்ஓபி ஃப்ளாப், ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஃப்ளாப். வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களா? இல்லையே. கொடுத்தீங்க. பிடிஆர் வச்சு பிடிஆர் வச்சு கொடுத்தீங்க. ஏங்க அதை விடுங்க. டிஆர்பி ராஜா கொடுத்தாரே ஒரு வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை இதான் வெள்ளை அறிக்கை. அது எப்படி? இல்லைல்ல, என்ன பெரிய வெள்ளை அறிக்கை? இந்த வெள்ளை அறிக்கை காமெடி பண்ணாம ஹியூமர்லாம் எப்படி இருந்துச்சு? நீ வேறயா, நீ வேறயா, வேற ரூட்டியா நீ. தும்முர் இருக்குல்ல சார், அந்த தும்முருக்கு தான் மக்கள் வச்சு நல்லா அடித்தாங்க. அது பேர் தான் ரிவிட் அடித்தாங்க. அடிச்சிங்களா? அந்த அடித்த ரிவிட்டில் நீங்கள் அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். உட்காந்த இடத்துல இன்னொரு ரிவிட் இருந்திருக்கு போல இருக்கு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அதிமுக வந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது மூலமா இப்ப மக்கள் மத்தியில் நாங்க ஒரு பரப்பி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து பாஜக உள்ள வந்துச்சு டிவிகேக்குள்ள. என்னங்க டிவிகே கூட கூட்டணி வச்சிட்டாங்களா? கூட்டணி எல்லாம் வைக்கல. இவர் வந்து முதல்வராக ஆக முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. இவர் முதல்வராக ஆகலாம், ஆம் என்று நாங்கள் ஆமோதிக்கிறோம்னு ஒரு 25 அதிமுக எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க ஆம் முதல்வர் ஆகலாம்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்ப அதிமுக உள்ள வந்த மாதிரி அர்த்தம். ஒரு தியரி நாங்க செட் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்களா? அது ஓகே. இல்ல சார் அவங்க ஏன் சார் பிளவானாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது வந்து அதாவது நம்பியாரும் அசோகனும் சேர்ந்து ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. புரிஞ்சுங்களா? எம்ஜிஆர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டார். புரிஞ்சுங்களா? நான் யார் நம்பியார் யார் அசோகன் சொன்னேன்னு தெரியுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? நம்பியாரும் அசோகனும் சேர்ந்து ஹீரோ ஆகணும்னு பார்த்தாங்க. அதுல உள்ளுக்குல நம்ம யாரு ஓமகுச்சியை வந்து முதல்வர் ஆக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. இதை பார்த்த மிஸ்டர் பேபி வெளியில ஓடி வந்து ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டார், இதை இவங்க பேசினாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் அவர் வாயால அவர் சொன்னதை வதந்தின்னு சொல்ல வச்சோம். பாத்தீங்களா? அதுதான் திமுக. சரி, இப்ப டாஸ்மாக்ல வந்துட்டு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி, இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் வரக்கூடாது. 21 வயசுக்கு கீழே வந்தான்னா கொடுக்கவே கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ₹1 கூட எக்ஸ்ட்ரா வச்சு விற்கக்கூடாது. இது மாதிரிலாம் கொண்டு வந்துட்டீங்க. என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? சார் நான் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 717 கடையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து அந்நியப்படுத்தணும் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம நோட்டத்தில் நம்ம கண் பார்வையில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புவாங்க. அப்படிங்கும் போது அது கண் பார்வையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது இப்போ ரிலீஜியஸ் பிளேசஸில் நியூசன்ஸு, எஜுகேஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ எக்ஸிபிட் ஸோ இல்லீகல் திங்ஸ் அப்படின்னா யூ வில் பி இன்ஸ்பயர்ட் டுவர்ட் இட். அதனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதை வந்து அந்நியப்படுத்துகிறோம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு போகிறவன் தூங்க தானே போகிறோம் அப்படின்னு நினச்சி வந்து சாப்பிட்டுட்டு ஏறுவாங்க. நல்லா தான் போயிட்டு இருப்பான். அவனுக்கு குடிக்கணுன்ற எண்ணமே இருக்காது. ஆமா, அங்கதான் தூக்கி வச்சோம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை. ஆமா, அதை பார்த்த உடனே லைட்டா சாப்பிடலாம் போல போட்டு போய் படுக்கலாம் போல அவன் மைண்டை வந்து நாங்க மேனிபுலேட் பண்ணி. ஸோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் அந்நியப்படுத்திட்டாங்கன்னா திருத்துறீங்க நீங்க. இப்ப இல்லை சார், இன்னைக்கு போதைக்கு அடிமையானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இல்லை 90% சொல்கிறேன், மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் தான். ஸோ அவங்க சுற்றி நம்ம வந்து இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே இருக்கவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த குவார்டர் கட்டிங்னு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸும் தான் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அந்நியப்படுத்தணும்னா அவ்வளோ தூரம் நம்ம போகணுமே அப்படின்னு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு கொஞ்சம் போகாமல் இருப்பாங்க. அப்படி 2 நாள் போகாமல் இருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார் சார். அவர் என்ன சொன்னார்னா, குவார்டர் பாட்டில் வந்து இப்போ வந்து 7 years old 12 years old இந்த மாதிரி ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிலரிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா தே டூ ப்ராப்பர்லி.
அந்த கெமிக்கல் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து இதை வித்துறதுனால இப்போ சிகரெட்டில் எப்படி நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வை கொடுக்கும், அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் கண்டென்ட் ஷுட் பி ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூ ஷுட் நாட் கெட் அடிக்ட் டு இட். அதே மாதிரி இந்த குவார்டர் பாட்டில் டிஸ்டிலரிஸ்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா நேத்தி காய்ச்சி இன்னைக்கு கொடுக்குறோம், அது ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமல் இந்த வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு பகுதி சொன்னார் எனக்கு நான் வரல, அதில் போய் ஸ்டிக்காக இருக்கறனால அந்த அர்ஜி கிரியேட் ஆகுது, மீண்டும் மீண்டும் குடிக்கணும். ஆனால் 9 மணிக்கு குடித்தோம்னா அடுத்த நாள் 9 மணிக்கு அது குடிக்கணும்னு சொல்லி அந்த அர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த அர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேனை வந்து கம்மியாக்குது. அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதை அந்நியப்படுத்தி வச்சோம் அப்படின்னா ஓகேங்களா, அவங்க அர்ஜி குறைஞ்சு அதுலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்றது தான் ஒரு என்னோட ஸ்மால் தியரி சார். அப்போ மினிமமாக வந்து குவார்டரே கிடையாது, வாங்கினா ஃபுல்லு மட்டும் தான் வச்சுட்டிங்கன்னா இல்லை அப்போ வாங்கவே முடியாதவங்க ஐயோ காசு இல்லை ஒரே நாள் அது தினக்கூலி ஆக்கிறவங்களாம் வாங்குறதே நீ இல்லை. என்னோட உங்கள் சேனல் வழியாக என்னோட ஸ்மால் சஜஷனும் அதுதான் சார், புரிஞ்சுங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தினக்கூலியாக இருக்கிறவங்க இந்த கட்டிங் போடுற இது, அதாவது கட்டிங் எப்படி போடுறாங்கன்னா காலைல ஒரு கட்டிங் போடுறாங்க, மத்தியானம் ஒரு கட்டிங் போடுறாங்க, இந்த மாதிரி ரெகுலராக போட்டுட்ருக்காங்க கட்டிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் பாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரே நேரத்தில் பணமும் கிடைக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ சார், அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாரு, நான் தப்பாக சொல்லலை, அவங்கன்னா சில பேர் ஓகேங்களா ஓட்டிகிட்டு போகிறாரு, ஒரு சின்ன வருமானம் கிடச்சோடனே ஒரு கட்டிங்கை போட்டு திரும்ப ஓட்டுறாரு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு ஃபுல் பாட்டில் கிடச்சாதான் அதை வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து அந்நியப்படுத்துகிற ஒரு வேலை, புரிஞ்சுங்களா? நான் உங்கள் சேனல் வழியாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது, ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை இங்கே PhD யாரும் சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஓகேங்களா? he has gone to US. This has happened 20 years back. 20 வருஷத்துக்கு முன்னாடி he has done this project and இங்கே யாருமே அவன் சைன் பண்ணாமல் he is in US, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் சொல்கிறது அவர் அந்த கான்செப்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதை வந்து இன்னும் அவங்க வந்து ஆலோசிக்கலாம், ஓகேங்களா? தாவேகா அரசு வந்து இன்னும் தமிழக அரசு இன்னும் ஆலோசிக்கலாம். அதில் வந்து ஃபுல் பாட்டில் போட்டாங்கன்னா எல்லாருமே அந்நியப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது சார். இருக்குதுங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்எல்ஏக்கள் பிரச்சனை இல்லை, இப்போ ஹவுஸில் வந்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் சார். அடுத்த 5 வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ வேறு ஒரு ஏதாவது வந்து 8 மணிக்கு வேறு ஒரு செய்தி விட்றீங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி செய்தி மாதிரி. முன்னாடிலாம் வந்து ஒரு அரசு 10 மணிக்கு மேலே வேலை செய்யும், காலையில் எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி மது பாட்டில் இப்படி 717 கடை க்ளோஸ்னு சொல்லி இந்த ஒரு 8 o'clock தியரி ஒன்று வச்சு இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது கவர்மெண்ட். ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நீங்கள் திரும்ப வர முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு முறை வருமா தாவேக்கா? சார் நாங்கள் இப்படி பண்ணுறதுனால எனக்கு நான் பார்க்குற பசங்கள்ட்டனா வந்து நான் கேட்பேன் சார். ஐ இன்ட்ராக்ட் வித் I'm a career counselor also. I finished my certification as a career counselor with Boston University, sir. So அதனால் I interact with all this school and college children as the most. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் படத்துக்கே போகிறதில்ல சார், இப்போ ஃபுல்லாக சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஐபிஎல் போகுது மேட்ச், அதே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே பார்க்காம நாங்கள் சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், யார் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். we have got politicized அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பெருமை மட்டும் வந்து திமுக அரசுக்கு தான் சார் சேரும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ஊழல் செஞ்சனால தான் வந்து தாவேகா அரசு வந்து பதவியேற்றுச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். இப்படி வந்துட்டு பொலிட்டிசைஸே ஆகாமல் அரசியல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு தனக்கு இன்றைக்கி என்ன வருமானம் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணி தேவையில்லாமல் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி அரசியலை கற்றுக்கோ இல்லைனா உன்னை தற்கூரின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் இப்போ அவங்களை ஏன் எஜுகேட் பண்ணிட்டே போகிறீங்க? இது வந்து ஒரு அரசியல் நடத்துகிற கட்சிகளுக்கு வந்து ஆபத்துன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை சார், எனக்கு புரியுது சார். அதனால தான் சார் இது எங்களுக்கு இல்லை சார். அதாவது திமுக வந்து தற்கூரின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் 35% பேரை அவங்க திட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 35% மக்கள் வந்து அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க. ஓட்டு வாங்கியிருக்கோம்ல, அதை சொல்கிறேன். 35% மக்கள் வந்து கோபமாக இருக்கிறாங்க. 65% இருக்காங்கல்ல, 65% திட்டினாங்க சார். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 65% திட்டினாங்க. எல்கேஜி ஆயா விட்டு அந்த மேக்ஸ் மட்டும் தயவு செய்து வேணாம் சார். எல்கேஜி ஆயா கிளியர் பண்ணிடுவோம் அந்த மேக்ஸை, ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ளாப்பு கிட்ட சொல்லிடுங்க. ஃப்ளாப் எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன், FLOP ஃப்ளாப், ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஃப்ளாப். ஆனால் ஒரு ஹேஷ்டாக் ஏற்கனவே ட்ரெண்ட் ஆகுதே சோஃபா மாடல்னு.
எதுங்க? சோஃபா மாடல். சோஃபா மாடல் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க சார். ஏன்னா அதுக்கு தான் அவங்க நிறுவனம் ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா நாங்க வந்து ரீல்ஸ்லாம் போடல. இல்ல சோஃபா மாடல் சும்மா ட்ரெண்ட் யாரோ பண்ணிட்டாங்க. இல்ல பட் ரீல்ஸ்லயே வாழ்க்கை ஓட்டுறது நீங்க. நாங்க சோஃபா மாடல் ட்ரெண்ட் பண்ணல. ஓகே. டிவிகே ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஹேஷ்டேக் நாங்க கிளப்பல. அது யாரோ எங்கேயோ பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் ஐடிவிங்க்கு சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு ஐடிவிங் இல்ல. நாங்க ரீல்ஸே போடுறது இல்ல. யாரையுமே கூப்பிட்டு வந்துட்டு 1,00,000 பேர் வெளியே நின்னும் 1,00,000 பேர் உள்ள நின்னும் அப்படின்னு சொல்லி நாங்க ரீல்ஸ்லாம் போடல. அப்புறம் வரும் பருந்து அப்படின்னு சொல்லி டான்ஸ்லாம் ஆடி ஒரே ஸ்டெப். அது எப்படா வந்து ஒரு கட்சியோட பாடல் வந்துச்சு. அந்த கட்சி பாடல் எப்படா ஏதேதோ ஊர்ல இருக்கிற ஒரு 2000 இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரே ஸ்டெப் போடுறானுங்க அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா பாத்துக்கோங்க. அந்த யாருக்குமே அந்த ஸ்டெப்பை நாங்க கொரியோகிராஃப் பண்ணி எல்லா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஆளுங்க நாங்க சொல்லல. சோ காசு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அது ஏதோ ஒரு ஃபேக்கா ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் வர போட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அது மாதிரி வந்து திமுகவுக்காக வந்து வேலை செஞ்சீங்கன்னா இந்த ரீல் போட்டீங்கன்னா இதான் ஸ்கிரிப்ட். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வர வருது. ஏதோ யாரோ வந்து இந்த ஸ்கிரிப்ட் இது எதுக்குமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்க சோசியல் மீடியானா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. சோசியல் மீடியா ஆனா வாழ்க்கை நடத்துறது நீங்க. ஏன்னா பெண்ணுன்ற நிறுவனம் வந்து அது வேற யாருக்கோ சொந்தம். அது வந்து சும்மா பெண் அப்படின்னா அது பேனா கம்பெனி பெண்ணு வச்சு வித்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. ரீஃபில் பேனா இருக்கும்ல ஊதி தான் அவங்க கூட தலைவர் கூட எழுதுவாரு அந்த படத்துல. சார் உங்க கதைனா வந்து பராசக்தியிலே வந்து வெளுத்துருச்சு சார். ஓகேங்களா? அதாவது வந்து எவ்வளவு பேர் பார்த்தாங்க பராசக்தி ட்ரைலரை? கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க. எவ்வளவு பேர் சார் தியேட்டருக்கு வந்தாங்க? எவ்வளவு சார் கலெக்ஷன் எடுத்தீங்க? அன்னைக்கு ஏதோ வேலை வந்திருக்கும், ஏதாவது பிஸியா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மோடி பொங்கலுக்கு போயிட்டீங்க வேற பிஸியா, புரிஞ்சுங்களா? மோடி பொங்கல் அது ஓகே. தமிழ்நாட்டிலே வந்து திராவிடர்கள் கொண்டாடின ஒரே பொங்கல் மோடி பொங்கல் சார். ஓகேங்களா? ஸோ அந்த பெருமைனா உங்களுக்கு இருக்கு சார். நீங்க பராசக்தி அதாவது ஜனநாயகம் ட்ரெய்லரோட நீங்க பராசக்தி ஓட்டுனீங்க. எவ்வளோ ஓட்டுனீங்க? எனக்கு தெரிஞ்சு 50 கோடி நினைக்கிறேன். 50 மில்லியன் வியூஸ். 50 மில்லியன் வியூஸ் ஏதோ அடிச்சாச்சு. ஜனநாயகம்லாம் ஒண்ணுமே இல்லை. எஸ்கே த நியூ இதுன்னு சொல்லி அந்த ஹீரோவும் இந்த ஹீரோயும் மோத விட்டு வேடிக்கை பார்த்து ஃபேன்ஸ் சண்டை போட்டு அதெல்லாம் ஒரு கான்செப்ட்டுங்க. அதுக்கப்புறம் மோடி பொங்கலும் சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஓகேங்களா? அது டைஜஸ்டும் ஆயிடுச்சு. டைஜஸ்ட் ஆகிறதுல பாவம் ஒருத்தர் நேராக வந்து அந்த எஸ்கேன்ற ஒரு நடிகரே ஒழிச்சு விட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இன்னும் நாங்கள் வளர்த்து விடுவோம், இன்னும் அதிகமாக இது பண்ணி. சூப்பர் சார். இன்னும் நீங்கள் வளர்த்து விடுங்க சார். இன்னும் கம்ஃபர்டபுளாக அவரை வளர்த்து விடுங்க. ஏற்கனவே வந்து உங்கள் சைடே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு ஓடினதில் வடிவேலை முடிச்சு விட்டீங்க ஒரு எலெக்ஷனில். இப்போ எஸ்கேவை முடிச்சு விட்டீங்க. ஓகேங்களா? இதனால் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு பழியனா மட்டும் எங்கள் மேலே போடுறீங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் விஜயகாந்த் தான் வந்து வடிவேலை முடிச்சு விட்டாருங்கிறீங்க. இப்போ வந்து தளபதி விஜய் தான் வந்து எஸ்கேவை முடிச்சு விட்டாருங்கிறீங்க. அவருக்கு இவர் துப்பாக்கி கொடுத்து பாவம்பா நீ போப்பா அப்படின்றவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்குறீங்களே சார். நீங்கன்னா ரொம்ப மகான் சார். நீங்கன்னா கடைசி கேள்வி, இப்போ அதிமுக வந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது மூலமா இப்போ மக்கள் மத்தியில் நாங்கள் ஒன்று பரப்பி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து பாஜக உள்ள வந்துச்சு டிவிகேக்குள்ள. என்னங்க டிவிகே கூட கூட்டணி வச்சுட்டாங்களா? கூட்டணிலாம் வைக்கல. இவர் வந்து முதல்வராக ஆக முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. இவர் முதல்வராக ஆகலாம், ஆம் என்று நாங்கள் ஆமோதிக்கிறோம்னு ஒரு 25 அதிமுக எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. இப்போ முடிஞ்சு போச்சு. நீங்க இத்தனை நாள் சேர்த்து வச்ச தூய சக்தியெல்லாம் போச்சு. நீங்க ஆம் முதல்வர் ஆகலாம்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ அதிமுக உள்ள வந்த மாதிரி அர்த்தம். ஒரு தியரியை நாங்கள் செட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? அது ஓகே. இல்லை சார் அந்த அவங்க ஏன் சார் பிளவானாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணே. அது வந்து அது வந்து அதாவது நம்பியாரும் அசோகனும் சேர்ந்து ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. புரிஞ்சுங்களா? எம்ஜிஆர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாரு. புரிஞ்சுங்களா? நான் யார் நம்பியார் யார் அசோகன் சொன்னேன்னு தெரியுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகேங்களா? நம்பியாரும் அசோகனும் சேர்ந்து ஹீரோ ஆகணும்னு பார்த்தாங்க. அதில் உள்ளுக்குல நம்ம ஓமகுச்சியை வந்து முதல்வர் ஆக்கணும்னு வேற முடிவு பண்ணாங்க. இதை பார்த்த ஓகேங்களா மிஸ்டர் பேபி வெளியிலேயே ஓடி வந்து ஃபர்ஸ்ட்டு இதை சொல்லிட்டார், இதை அவங்க பேசினாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் அவர் வாயால அவர் சொன்னதை வதந்தின்னு சொல்ல வச்சோம். பார்த்தீங்களா? அதுதான் திமுக. ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் பேபி வந்து சொன்னார். அப்புறம் அவரை மட்டும்தான் உங்களை வந்து க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சிபிஎம்ல இருக்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிமுகவே இதனால உடஞ்சி அதுலேருந்து ஒரு 25 பேர் வந்து அதை உறுதியும் படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாரு சார்? அசோகனா நம்பியாரா? சார் திமுகவும் அதிமுகவும் ஏன் சார் அசோகனும் நம்பியாரும் பண்ண வேலைக்கு எம்ஜிஆர் எப்படி சார் குத்தம் சொல்லுவீங்க?
சார் அதிமுகவும் திமுகவும் சேர போகுதுன்றதெல்லாம் வதந்தி சார். அதெல்லாம் அப்படி ஒரு பேச்சே நடக்கல சார். ஓகே, அப்படி ஒரு மீட்டிங் நடக்கல, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. ஓகே. இபிஎஸ் வந்து சும்மா தான் கவர்னர் எதுக்கோ பார்க்க போனாரு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு எல்லாருமே தலைவர் ஆகணும்னா இப்ப எஸ்ல தான் முடியுமா, புரிஞ்சுங்களா? சிவிஎஸ்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு, இது நடந்ததா? நாங்க அவர் ஏதோ வந்து கட்சியில வந்து அவருக்கு இது இல்லாதனால அவர் வந்து அது இல்லாம இது அது இல்லாம இது இல்லாம அவர் போய் சொல்லிட்டாருங்க. அவர் வெளியே வந்து பொய் சொல்லிட்டான் பயபுல அப்படின்னு 25 பேர் போய் பேசுறாங்க. சரிங்க, அப்படின்னா நம்ம சண்முகம் அவரு சொன்னது அதுவும் போய். இப்ப எது யாரு சார்? அசோகன் சொல்றது மட்டும் தான் நம்ப, நாங்க சொல்றத மட்டும் நம்புங்க. அசோகன் மட்டும் தான், நம்பியார் மட்டும் தான் கரெக்ட் சார். 2 நாள் வந்து நீங்க நினைக்கலாம் சார். ஓகே, 2 நாள் வந்து என்ன இது முன்னாள் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சியா செயல்பட போறோம்னு ட்வீட் போட்டாரு. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில வந்துட்டு கட்சி மீட்டிங் நடக்க போகுது, எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க எல்லாரும் அதுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கணும் அப்படின்னு போடுறாரு. என்னடா நீங்க யோசிச்சிருக்கலாம். எதுவுமே கிடையாது. இல்ல சார், நாங்க எதுவுமே யோசிக்கல சார். நாங்க எதுவுமே யோசிக்கல சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மேண்டேட்டை யார் வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்கன்னா வந்து டிவிக்கே ஆதரிச்சாங்க. அதனால கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 119 வந்து டிவிக்கே இருக்குது சார். புரிஞ்சுக்கலாம். இதுதான் சார் கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் எனக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு நீங்கள் சொல்கிற கேல்குலேஷனுக்கு நான் ஆயாவை அனுப்பிச்சிட்றேன். ஓகேங்களா? எங்கள் ஆயாவுக்கு நான் ஃபீஸு நானே கொடுத்துட்றேன் சார். ஆயா, ஆனால் ஆயாட்ட வந்து மேக்ஸ் மட்டும் தான் சார் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் ஆள் மாதிரி எதுவும் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஆயா வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இந்த மாதிரியே எல்லா வேலையும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்கன்றது மட்டும் நல்லா புரிஞ்சு. இல்லை சார், என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சார். நம்ம கடனை கம்மி பண்ணணும். அதுக்காக தான் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோன்னு இருக்கோம். வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களா? இல்லையே. கொடுத்தீங்க. பிடிஆர் வச்சு பிடிஆர் வச்சு கொடுத்தீங்க. ஏங்க அதை விடுங்க, டிஆர்பி ராஜா கொடுத்தாரே ஒரு வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. அது எப்படி? இல்ல என்ன பெரிய வெள்ளை அறிக்கை? இந்த வெள்ளை அறிக்கை காமெடி பண்ணாம ஹியூமர்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, இல்ல அதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற லெவல் சார். ஆக்சுவலா அதெல்லாம் வேற லெவல். நீங்க வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பர், அதாவது அந்த அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தும்முர் இருக்குல்ல சார், அந்த தும்முருக்கு தான் மக்கள் வச்சு நல்லா அடிச்சாங்க. அது பேர் தான் ரிவிட் அடிச்சாங்க. அடிச்சிங்களா? அந்த அடிச்ச ரிவிட்ல நீங்க அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க பாருங்க. உட்காந்த இடத்துல இன்னொரு ரிவிட் இருந்திருக்கு போல இருக்கு. சரிங்களா? ஸோ அது நீங்களா செஞ்ச வேலை சார். நாங்கள் வந்து அசோகனே நம்பியாரேன் சேகரன்னு சொல்லலை. ஓகேங்களா? மக்கள் அடிச்சு விட்டாங்க ஒரு ரிவிட்டு. அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு வா நான் நம்பியாரு, நீ அசோகன், வா நம்ம 2 பேரும் கூட்டணி வைக்கலான்னு சொல்லி திரும்ப ஒரு ரிவிட்டில் போய் உட்காந்திங்க பாருங்க. ஓகேங்களா? அது டபுளாக ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் நிஜமாக போகிறேன். நம்ம பாரிஸ் சைடு ஒரு நல்ல டாக்டர் இருக்கார். அது போய் அந்த ரிவிட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற பாருங்கள். உங்கள் தப்பு உங்கள் முதுகில் இருக்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதனா ஃபஸ்ட்டு திருத்த பாருங்கள். ஏன் மக்கள் நம்மளை இந்த அளவுக்கு வெறுத்தாங்கங்கிறத யோசிங்க ஃபஸ்ட்டு. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் யோசிச்சு செயல்படுங்க. அதை விட்டு திரும்பவும் வந்து ஃப்ளாப்பு கீப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு உங்கள் கட்சிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும் சார். நல்லதாக சொல்கிறேன், ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் வந்து நல்லது மட்டுமே செய்கிறவன். புரிஞ்சுங்களா? அதனால் எங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு தயவு செய்து போய் நீங்கள் வாட் இஸ் யுவர் மிஸ்டேக்கு அப்படின்னு அந்த அந்த சர்வாதிகாரத்தனத்தெல்லாம் விடுங்க. ஓகேங்களா? டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சியை மக்கள் நாங்கள் எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா 75 வருஷமாக நீங்கள் இருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, 75 வருஷமாக இருந்தீங்கன்னா வயசாயிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு அப்டேட் யுவர் செல்ஃப். கைண்ட்லி அப்டேட் அண்ட் கம் அண்ட் மீட் த பீப்புள் அகெயின். அவங்கள வர வைக்கிறேன் சார். நீங்கள் என்னங்க நம்ம இந்த ஃபோன் ஆப்லலாம் வந்துட்டு அப்டேட் பண்ணலன்னா அடுத்த ஓப்பனே பண்ணக்கூடாது. ப்ளீஸ் அப்டேட் அண்ட் தென் ஓப்பன் த ஆப்னு சொல்லிட்டு அது அப்படியே அங்கேயே நிற்கும். அது மாதிரி அப்டேட் ஆகலாம், நீ திரும்ப உள்ளே வராதுன்ற மாதிரி கதவை இழுத்து மூடுறீங்க எங்களுக்கு. இல்லை சார், ஒரு ஃபோனே அப்டேட் பண்ணுன்னு சொல்லுது. அப்படிங்கும் போது நீங்கள் பழசே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எப்படி சார் கொஞ்சம் அப்டேட் ஆகும். சரிங்க, நாங்கள் அப்டேட் ஆகிறோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மைண்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ஒன்று தான். சோஷியல் மீடியா மூலமாக ஏமாற்றி மக்களை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. ஓகே, நாங்கள் வந்து நல்லது தான் பண்ணோம். இவ்வளவு நல்லது பண்ண ஒரு அரசையா மக்கள் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கவுத்தரலாமே சார். ஏன் சார் கவுக்க மாட்டீங்க? நீங்கள் கவுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை சார். 234லே நாங்கள் மட்டும்தான் இருப்போன்ற ஒரு பயம் இருக்கிறதுனால சார் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட பாக்கி இருக்கிற பணம் என்னன்னா கொண்டு வரணும். போன வாட்டி ஒரு 50,000 கோடியை வந்து கடைசி நாள் விட்டு இருந்தீங்க. ப்ளஸ் எலெக்ஷனுக்காக ஒரு 50,000 கோடி செலவு பண்ணியிருப்பீங்க. மொத்தம் 1 லட்சம் கோடி செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ 2 லட்சம் கோடி நீங்கள்
வந்து நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஏதாச்சும் பர்சன்டேஜ் ஏறும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மக்கள் எப்படின்னா, ஏய் எலெக்ஷனு வா 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 என்ன ஒன்றும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி 2031 நாங்களும் உங்களை மாதிரி மாறிடலாம்னு இருக்கோம். ஏன்னா செலவு பண்ணி சார் மக்களுக்கு வந்து நீங்க என்ன அதை மட்டும் நீங்க அந்த முடிவை எடுக்க கூடாது சார். நீங்க அந்த முடிவை எடுக்க கூடாது. உங்களுக்கு 5000 வாங்கிக்கிட்டு ஓட்ட மாத்தி போடுறதுக்கு இல்ல சார். நீங்க கொடுத்தீங்கன்னா தான் சார் அதுலதான் போய் நான் பேண்ட் சட்டைனா எடுக்கிறோம். இப்போ எங்க தலைவர் வேற கோட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. கோட்டு வாங்கணும் எக்ஸ்ட்ரா காசு வேணும். இப்ப ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா காசு வேணும், கோட்டு போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? நாங்க கோட்டு போட்டு வந்து ஓட்டு போட்டா தானே அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல மரியாதை இருக்கும். கண்டிப்பா புரிஞ்சுங்களா? அதனால நீங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடியோ இல்லாட்டினா குறைஞ்சது நீங்க வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? எங்க சார் எங்கள்கிட்ட இருந்து எடுத்தது தானே சார். என்னமோ உங்க தாத்தா சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி பாக்குறீங்க. அவரே வந்து திருட்ரையில். ஓகேங்களா? திருட்ரையில் ஏறி இங்க வந்தவர். புரிஞ்சுங்களா? வேற என்ன உங்களுக்கு என்ன பரம்பரையா சொத்து வச்சிருந்தீங்களா? இல்ல சார், எங்கள்கிட்ட இருந்து எடுத்தது தானே. கொஞ்சம் திருப்பி கொடுங்களேன். ஒரு 3 லட்சம் கோடியை நீங்கள் போடுங்களேன் எங்களுக்கு அப்படின்றத பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.